இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் அப்படின்னா அதுக்கான ஒரு விளக்கம், ஒரு படம். இப்ப வந்து கீழே ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, மேல ஒரு பெட்டி இருக்குது. It is a resistance offered by a body when a force just tries to move the body. அப்படின்னா என்னன்னா, இப்ப வந்து இந்த கீழே இருக்க பிளாட்ஃபார்ம் மேல அந்த பாக்ஸ் இருக்குது, அதை வந்து நம்ம மூவ் பண்ணணும். மூவ் பண்ணணும்னா சும்மா ஜஸ்ட் நம்ம கை வச்சு அப்படி ஒரு லேசா தள்ளினோம்னாலாம் போகாது. அதுக்கு தகுந்த மாதிரி வெயிட், நம்ம எந்த வெயிட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபோர்ஸ் நம்ம வந்து கொடுக்கணும். அதை கொடுக்குறப்ப பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஃபோர்ஸ் கொடுக்குற வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த இது வந்து நகராம அப்படிதான் நிற்கும். அதுக்கு மேல கொடுக்குறப்பதான் அது நகரும். அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஃபிரிக்ஷன் விசை. ஃபிரிக்ஷன்ங்கிறது வந்து நம்ம எதிர்த்துட்டு இருக்குது. ஸோ நம்ம கொடுக்குற ஃபோர்ஸுக்கு ஃபிரிக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல காமிச்சிருக்கிறது எதிர்த்துட்டு இருக்குது. இன்னொரு ஃபோர்ஸ் வந்து கிராவிட்டி, அதோட வெயிட். ஸோ அதை வெயிட் தாண்டி இன்னொரு ஃபோர்ஸ் அடிஷனலா ஆக்ட் ஆகிறது வந்து இந்த ஃபிரிக்ஷன் அப்படிங்கிற ஃபோர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு நிலையா இருக்கிற பொருள் இது மேல வந்து அது மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அது வந்து அப்படி தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறது என்னன்னா ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் அப்படின்னு பேரு. அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஸ்லைடிங் ரோலிங் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது ஒரு படத்துல காமிச்சிருக்கு. இப்ப இது வந்து ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் கொடுத்தாலும் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல இந்த ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் வந்து ரெண்டையும் வந்து அப்படியே வந்து மூவ் ஆகாம தடுத்து நிறுத்தி இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஸ்லைடிங் ஃபிரிக்ஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஸ்லைட் ஆகும், ஆனா இருந்தாலும் அந்த ஃபிரிக்ஷன் வந்து ஆப்போஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். அந்த ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸை மீறி வந்து அது அந்த ஸ்லைடிங் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கும். இந்த ரோலிங் ஃபிரிக்ஷன் அப்படிங்கிறது நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டியில எல்லாம் வீல் இருக்கு இல்லையா, வீல் அப்படிங்கிறது வந்து வீல் மூவ் ஆயிட்டு இருக்கும், நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்க ஸ்பீடா தான் போகும். அது போக போக வந்து அதுக்கும் ஒரு எதிர்ப்பு விசை கொடுத்துட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து ரோலிங் ஃபிரிக்ஷன் அப்படிங்கிறது. இப்ப அதே இதுல வந்து இப்ப அந்த இன்னொரு படம் இதுல வந்து ஸ்டாட்டிக் ஸ்லைடிங் ரோலிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கொடுத்துருக்குது. இப்ப நார்மல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது கிராவிட்டி அப்படிங்கிறது நம்ம வெயிட், ஒரு பொருளோட வெயிட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த வெயிட் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு நேரா ஒரு விசை வந்து செயல்படும். எப்பவுமே வந்து எந்த ஒரு விசைக்கும் அது எதிர் விசை உண்டு அப்படின்னு அது நியூட்டன்ஸ் லா. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கிராவிட்டி அப்படிங்கிறது அதோட வெயிட். நார்மல் ரியாக்ஷன், புவியீர்ப்பு மையத்தை நோக்கி செயல்படக்கூடிய விசை பேரு தான் வந்து எடை அப்படின்னு பேரு. அதான் அந்த கிராவிட்டி கொடுத்துருக்கு. நார்மல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது அந்த எடைக்கு சமமா மேல் நோக்கி ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஃபிரிக்ஷன் அப்படிங்கிறது அதுக்கு இந்த மூவ்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய விசை. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து இந்த நம்ம வந்து ஃப்ளூயிட் ஃபிரிக்ஷன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இப்ப பேராசூட் அப்படிங்கிறது, பேராசூட் பாத்தீங்கன்னா மேல இருந்து ஆக்சுவலா எப்படி எந்த ஐடியால பேராசூட்டுங்கிற பண்ணாங்க, மேல இருந்து வந்து நம்ம கீழே குதிச்சா, சாதாரணமா குதிச்சாங்கன்னா அது வந்து டோட்டலா வந்து டேமேஜ் ஆயிரும், செதறிடுவாங்க. அதுக்கு பதிலாக தான் வந்து என்ன பண்ண பேராசூட்னு ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க. பேராசூட்டுங்கிறது என்ன அப்படிங்கன்னா இந்த வந்து இந்த ஏர் ஃபிரிக்ஷன், அந்த ஃப்ளூயிட் ஃபிரிக்ஷன், கேஸ் ஃபிரிக்ஷன் சொன்னோம் இல்லையா, அந்த ஃபிரிக்ஷன் அடிப்படையில வடிவமைக்கப்பட்ட ஒண்ணுதான் வந்து இந்த பேராசூட் அப்படிங்கிறது. ஸோ அது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம மேல இருந்து அவங்க வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்கன்னா, அதே அந்த பேராசூட்டை ஓப்பன் பண்ணலன்னா என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப ஃபிரிக்ஷன் வந்து ஏர் ஃபிரிக்ஷன் வந்து அது நம்ம பாடியில மட்டும்தான் இருக்கும், ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால வந்து சீக்கிரமா கீழே வந்து விழுந்துருவாங்க. ஆனா அந்த பேராசூட் ஓப்பன் பண்றப்ப என்ன ஆகுது அப்படின்னா அது ஏரியா அதிகமாகிறப்ப வந்து அந்த இது வந்து அதோட ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து அதிகமாகுது. அதனால வந்து இது ஏர் ஃபிரிக்ஷன் அதிகமாகுது. அதனால வந்து மெதுவா அது வந்து கீழே இறங்க முடியுது, சேஃபா வந்து லேண்ட் ஆகுறாங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த லிக்விட் ஃபிரிக்ஷன், நீச்சல், நான் சொன்னேன் இல்லையா நீச்சல், அந்த மாதிரி நம்ம இதை முன்னாலே வந்து எவ்வளவு ஃபாஸ்டா போக ட்ரை பண்ணாலும் அந்த நீர் வந்து ஒரு எதிர்ப்பு விசை கொடுத்துட்டே இருக்கும். அந்த எதிர்ப்பு விசை அதான் பேர் வந்து அது வந்து ஃபிரிக்ஷன் அப்படிங்கிறது. இப்ப அடுத்தது இதுல வந்து ஃபிரிக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர் இருக்குது, ஒரு டெஃபினிஷன் இருக்குது. லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் இஸ் தி மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் that comes into play when your body is just at the point of sliding over the surface of another body. அதான் ரொம்ப இது வந்து தமிழ்ல ரொம்ப சிம்பிளா சொல்லலாம். இப்ப நம்ம முன்னாடி அந்த பெட்டி காமிச்சோம் இல்லையா, ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஒரு பெட்டி நிக்குது, அதை வந்து நம்ம மூவ் பண்றதுக்கு ட்ரை பண்றோம் அப்படின்னா ட்ரை பண்றத சும்மா லைட்டா வச்சு தள்ளினாலாம் போகாது. அந்த வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா ட்ரை பண்ணிட்டே இருக்கணும், ஃபோர்ஸ் அதிகமா கொடுத்துட்டே இருக்கணும். ஒரு பர்டிகுலர் ஃபோர்ஸ்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஜஸ்ட் அது மூவ் ஆக ஆரம்பிக்கும். அந்த மூவ் ஆக ஆரம்பிக்கக்கூடிய வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் பேர் தான் வந்து அந்த எதிர்ப்பு விசை, அதுக்கு பேர் தான் வந்து லிமிட்டிங் ஃபிரிக்ஷன்.
எந்த ஃபோர்ஸ்ல அது ஜஸ்ட் மூவ் ஆக ஆரம்பிக்குதோ அந்த ஃபோர்ஸுக்கு பேர் தான் வந்து லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் அப்படிங்கிறது. அடுத்து இன்னொரு முக்கியமான டெஃபினிஷன் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன். இதுல வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ரொம்ப முக்கியம். A coefficient of friction is a value that shows the relationship between two objects and the normal reaction between the objects that are involved. A coefficient of friction is a value that shows the relationship between the two objects and the normal reaction between the objects that are involved. அப்படின்னா ரெண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒரு தொடர்பையும் அதோட இருக்கக்கூடிய கான்டாக்டையும் அதுக்கு இடைப்பட்ட நார்மல் ரியாக்ஷனையும் குறிக்கிறதா வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன்ங்கிற ஒரு டெஃபினிஷன். அதோட டெஃபினிஷன் அப்படிங்கிறது இது வந்து ஒரு விளக்கம். டெஃபினிஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன்ங்கிறது எப்படி சொல்லலாம் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் இதுல பாத்தீங்கன்னா ஃபார்முலா F/W அப்படிங்கிறது. Fங்கிறது ஃபோர்ஸ். நான் சொன்னேன் இல்லையா லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் அப்படிங்கறத F. லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் என்ன, எந்த ஒரு விசையை நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோமோ அது வந்து ஜஸ்ட் மூவ் ஆக ஆரம்பிக்கக்கூடிய அந்த சிச்சுவேஷன்ல இருக்கக்கூடிய விசைக்கு வந்து லிமிட்டிங் ஃபிரிக்ஷன். Wங்கிறது வெயிட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். நம்ம முன்னாடி காமிச்ச இந்த பிளாட்ஃபார்ம்ல இப்ப இதுல இருக்கு. இதுல இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஒரு 100 நியூட்டன் ஒரு வெயிட் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் நிக்குது. நம்ம வந்து ஜஸ்ட் வந்து மூவ் பண்றது என்னன்னா இந்த அப்ளைட் ஃபோர்ஸ் 50 நியூட்டன் மூவ் பண்றாங்க. அது ஏன் 50 நியூட்டன் ஏன் கொடுத்தாதான் அது மூவ் ஆகுதுன்னு காரணம் என்னன்னா அந்த ஃபிரிக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் 50 நியூட்டன் இருக்குது. ஸோ அது எதிர்ப்பு விசை 50 நியூட்டன் இருக்குது. அதனால நம்ம 50 நியூட்டன் கொடுத்தாதான் அது வந்து மூவ் ஆகும். ஸோ அந்த 50 நியூட்டன் அப்படிங்கிறது தான் வந்து என்ன அப்படிங்கிறது லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் அப்படிங்கிறது. ஸோ அந்த 100 நியூட்டன் அப்படிங்கிறது இதுல பாத்தீங்கன்னா 100 நியூட்டன்ங்கிறது அதோட ரியாக்ஷன், அதாவது ஃபோர்ஸ், அதோட வெயிட். ஸோ அந்த வெயிட் அப்படிங்கிறது அந்த ஆப்ஜெக்டோட வெயிட், அது கீழ் நோக்கி செயல்படும். ஸோ அந்த வெயிட்ங்கிறத W. ஸோ மியூங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து F/W. ஸோ F அப்படிங்கிறது இதுல வந்து Fங்கிறது எவ்வளவுன்னா 50 நியூட்டன். நம்ம எவ்வளவு விசை கொடுக்குறோமோ அந்த எதிர்ப்பு விசையை வந்து சமாளிக்கிறதுக்கு எவ்வளவு கொடுக்குறோமோ அது 50 நியூட்டன் Fங்கிறது. 100 நியூட்டன் அப்படிங்கிறது வந்து அதோட எடை. ஸோ லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் பை வெயிட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் போட்டீங்கன்னா 50 நியூட்டன் பை 100 நியூட்டன் 0.5 வருது. ஸோ இந்த 0.5 அப்படிங்கிறது தான் வந்து என்னன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் அப்படிங்கிறது அதுக்கு வந்து முன்னாடி ஒரு சிம்பிள் போட்டுருக்குது. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன்னா மியூ. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷனை குறிக்கிறதுக்கு வழக்கமா பயன்படுத்தக்கூடிய சிம்பிள் என்னன்னா மியூன்னு பேர். இதுக்கு யூ மாதிரி போட்டு மேல முன்னாடி ஒரு கோடு வருது இல்லையா, அதுக்கு பேர் வந்து மியூ. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் மியூங்கிறது என்னன்னா F/W. Fங்கிறது என்னன்னா லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் பை வெயிட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். ஸோ இதுல வந்து என்ன இது நல்லா இந்த ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன்ங்கிறது F/W லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் பை வெயிட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். அடுத்து இன்னொரு இதுல வரக்கூடிய இன்னொரு டெஃபினிஷன் என்ன, ஆங்கிள் ஆஃப் ஃபிரிக்ஷன். ஸோ ஆங்கிள் ஆஃப் ஃபிரிக்ஷன் இதுல பாத்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் ஃபிரிக்ஷன்ங்கிறது என்ன, இந்த தீட்டா அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா, அதுதான் ஆங்கிள் ஆஃப் ஃபிரிக்ஷன். ஸோ அந்த தீட்டாங்கிறது என்ன அப்படின்னா the angle made by the resultant of frictional force and the normal reaction with the normal reaction is called angle of friction. That is the angle made by the resultant with the normal reaction. The resultant க்கு normal reaction க்கு இடைப்பட்ட கோணம் வந்து angle of friction அப்படின்னு பேரு. அது என்ன resultant அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரிசல்டன்ட்ங்கிறது இங்க L அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசல்டன்ட் அப்படிங்கிறது அது ஒரு விசை தொகுப்பு அப்படின்னு பேர். தமிழ்ல வந்து விசை தொகுப்பு. விசை தொகுப்புன்னா என்னன்னா எந்த ஒரு ரெண்டு விசைகள் செய்யக்கூடிய வேலை ஒரே விசை செய்யுமோ அதுதான் வந்து அதோட விசை தொகுப்பு. அந்த ரெண்டு விசைகளின் தொகுப்பு விசை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த ரெண்டு விசைகளால செய்யக்கூடிய வேலையை அந்த ஒரே விசை செஞ்சுச்சுன்னா அது வந்து விசை தொகுப்பு. இதுல பாத்தீங்கன்னா A இது B அப்படிங்கிற ரெண்டு விசை. இந்த ஏங்கிறது என்ன அப்படின்னா அது நார்மல் ரியாக்ஷன். நம்ம வெயிட்டுக்கு ஒவ்வொரு பொருளோட வெயிட்டுக்கும் ஆப்போசிட்டா ஒரு விசை செயல்படும் சொன்னா அதுதான் நார்மல் ரியாக்ஷன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ். இந்த லெஃப்ட் சைடு வர்றது ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ். இந்த ரெண்டுக்கும் பாத்தீங்கன்னா நம்ம முதல்ல விசைகளின் இணைகர விதி அப்படின்ட்டு எல்லாம் முதல்ல படிச்சிருக்கோம். பாத்தீங்கன்னா ஜூனியர் இதுலயே வரும். விசைகளின் இணைகர விதி அப்படின்னு என்னன்னா ஒரு விசையை வந்து ரெண்டு விசைகளை வந்து ஒரு இணைகரத்தின் ரெண்டு பக்கங்களா வரைஞ்சு அதை வந்து நம்ம ஒரு மூளை விட்டத்தை தான் ஜாயின் பண்ணோம்னா அந்த மூளை விட்டம் தான் இந்த ரெண்டு விசைகளோட விசை தொகுப்பு அல்லது தொகுப்பு விசை அல்லது ரிசல்டன்ட் அப்படின்னு பேரு. ஸோ அப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த ரிசல்டன்ட்ங்கிறது என்ன அப்படின்னா ரிசல்டன்ட் அப்படிங்கிறது இந்த L அப்படிங்கிறது. ஸோ அந்த நார்மல் ரியாக்ஷனுங்கிறது இந்த A அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து நார்மல் ரியாக்ஷன்.
அது ஏக்கும் எல்லுக்கும் இடைப்பட்ட கோணம் தான் வந்து தீட்டா. ஸோ ஏக்கும் எல்லுக்கும் இடைப்பட்ட கோணம் தீட்டா. ஸோ அந்த தீட்டா அப்படிங்கிறது தான் என்னன்னா ஆங்கிள் ஆஃப் ஃபிரிக்ஷன். ஆங்கிள் ஆஃப் ஃபிரிக்ஷன் அந்த தீட்டா. If angle of friction is theta and the resultant force L வந்து resultant force angle of friction theta அப்படின்னு வச்சிட்டோம்னா limiting friction Fங்கிறது என்னன்னா L sin theta. அதாவது F அப்படிங்கிறது ஒரு coefficient of frictionல ரெண்டு வருது. ஒன்னு Fங்கிறது limiting friction, Wங்கிறது அது weight, அது normal reaction. இப்போ இது வந்து Fங்கிறது அப்ப என்ன ஆகும்னா L into sin theta. அது weight Wங்கிறது என்னன்னா L into cos theta. Fங்கிறது L into sin theta, அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. Fனா sin theta, Lங்கிறது அந்த ரிசல்டன்ட், W வெயிட்ங்கிறது L into cos theta. அப்ப Fங்கிறது L into sin theta, Wங்கிறது L into cos theta அப்படின்னா coefficient of friction F by W அப்படிங்கறத coefficient of frictionக்கான coefficient of friction μங்கிறது F by W. So L sin theta by L cos theta. So L sin theta by L cos theta அப்படிங்கிறது equal to tan theta. So coefficient of friction μங்கிறது என்னன்னா equal to tan theta. So இதை வந்து கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். coefficient of friction μங்கிறது எதுக்கு ஈக்குவல், எந்த ரேஷியோக்கு ஈக்குவல் அப்படின்னு கேட்பாங்க. அதுல வந்து sin theta, cos theta, tan theta, secant theta அப்படின்றத கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து செலக்ட் பண்ண வேண்டியது tan theta. coefficient of frictionங்கிறது L sin theta by L cos theta. tan theta இந்த Lங்கிறது நம்ம எது வேணா போட்டு Rன்னு வச்சுக்கலாம். அது வந்து ஒரு குறியீடு, ஜஸ்ட் ஒரு குறியீடு. ஸோ coefficient of friction μங்கிறது tan theta. அடுத்தது பாத்தீங்கன்னா லாஸ் ஆஃப் ஃபிரிக்ஷன். இந்த ஃபிரிக்ஷன்களுக்கு வந்து உராய்வுக்கு வந்து சில விதிகள் வந்து வகுத்திருக்காங்க. உராய்வு அப்படிங்கிறது இதை அடிப்படையா கொண்டுதான் இயங்கும் அப்படிங்கிறது, எப்படி வேணா நடக்கும் அப்படிங்கிறது இல்ல. ஸோ அது மாதிரி அந்த மாதிரி விதிகள் என்னென்ன அப்படின்னா, ஒன்னு வந்து ஃபிரிக்ஷன் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் தி ஏரியா ஆஃப் கான்டாக்ட் ஆஃப் தி டூ சர்ஃபேஸ். ஃபிரிக்ஷன் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் தி ஏரியா ஆஃப் கான்டாக்ட் ஆஃப் தி டூ சர்ஃபேசஸ் அப்படின்னு என்ன மீனிங் அப்படின்னா, ஏரியா ஆஃப் கான்டாக்ட் பரப்பளவை பொறுத்தது அல்ல. ஃபிரிக்ஷன்ங்கிறது ஒரு ரெண்டு கான்டாக்ட் சர்ஃபேஸோட பரப்பளவை பொறுத்தது அல்ல. அது எவ்வளவு வேணா இருக்கலாம். இப்போ 1 இன்ச்சுக்கு பொருள் வந்து இன்னொரு 1 இன்ச் பொருள் மேல கான்டாக்ட் இருக்கலாம், 1 மீட்டர் பொருள் இன்னொரு மீட்டர் பொருள் மேல கான்டாக்ட் இருக்கலாம், அல்லது ஒரு 10 மீட்டர் பொருள் 10 மீட்டர் பொருள் மேல கான்டாக்ட் இருக்கலாம். எதுவா இருந்தாலும் ஃபிரிக்ஷன்ங்கிறது அந்த ஏரியாவை பொறுத்தல்ல, பரப்பளவை பொறுத்ததல்ல. இப்ப சதுரமா ஒரு இது இருக்கு, 5 அடிக்கு 5 அடி ஒரு ஷீட் இருக்குது, அதே மேல வந்து ஒரு 3 அடிக்கு 3 அடி ஒரு ஷீட் போடுறோம். அது ரெண்டு வந்து ஒன்னு மூவ் ஆகுது, ஒரு ஷீட் மூவ் ஆகுது அப்படின்னா அந்த மூவ் ஆகுறது அப்படிங்கிற அந்த ஏரியாவை பொறுத்து இல்லை. அதே ஷீட்டுகளை சின்னதா ஒரு 3 இன்ச்சுக்கு 1 இன்ச்சுக்கு கட் பண்ணி அப்படி மூவ் பண்ணாலும் அதுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருக்காது. ஃபிரிக்ஷன் விசையில வேற ஒன்றும் வித்தியாசம் இருக்காது அப்படிங்கிறது அந்த லாஸ் ஆஃப் ஃபிரிக்ஷன். அப்ப எதை வந்து சார்ந்தது? இது டஸ் நாட் டிபெண்ட் ஆன் ஏரியா ஆஃப் கான்டாக்ட் ஆஃப் தி டூ சர்ஃபேஸ் அப்படின்னா சார்ந்ததல்ல. இட் டிபெண்ட்ஸ் ஆன் நேச்சர் ஆஃப் த டூ சர்ஃபேசஸ் இன் கான்டாக்ட் and the characteristics like smooth or rough. It depends on nature of the two surfaces. Nature of the two surfaces அப்படின்னா அந்த ரெண்டு பொருள்கள் கான்டாக்ட்ல இருக்கிற பொருள்களோட தன்மையை பொறுத்தது. நேச்சர் அப்படிங்கிறது என்ன? தன்மை. தன்மைங்கிறது என்னன்னா ஸ்மூத் ஆர் ரஃப். அது ஸ்மூத்தா இருக்குதா ரஃபா இருக்குங்கிறத பொறுத்து தான் வந்து ஃபிரிக்ஷன் வந்து செயல்படும், ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் செயல்படும். நம்ம உதாரணமா நம்ம இதுலயே பார்த்தீங்கன்னா தரையில நம்ம நடக்கிறோம், வெறுக்கால தரையிலேயே நடக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து நல்லா வந்து கிரிப்பா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். அதே வந்து ஒரு வந்து டைல்ஸ்ல நடக்கிறோம், வீட்டுக்குள்ள ஒரு டைல்ஸ் நடக்கிறோம் பாத்தீங்கன்னா அது புதுசா எல்லாம் போட்டு டைல்ஸ் எல்லாம் பாலிஷ் எல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னா நடக்கிறப்ப பாத்தீங்கன்னா நமக்கே ஒரு ஃபீலிங் வந்து விழுந்துருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஸோ அதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஸ்மூத்தா இருக்குது. ரஃப்பான சர்ஃபேஸ்ல நடக்கிறப்ப பாத்தீங்கன்னா அந்த ஃபீலிங் வராது. அப்ப வந்து ரஃப்பான சர்ஃபேஸ்ல என்னன்னா ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் அதிகமா இருக்குதுன்னு அர்த்தம். ஸ்மூத்தான சர்ஃபேஸ்ல ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்குது. ஸோ அப்ப வந்து என்ன ஃபிரிக்ஷன் அப்படிங்கிறது எதை சார்ந்தது அப்படின்னா அது ஸ்மூத்தா இருக்குதா ரஃபா இருக்குதா அப்படிங்கிற பொறுத்து. இன்னும் கண்ணாடி அப்படிங்கிற மாதிரி இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா கண்ணாடி மேல நடக்கிறது இன்னும் வந்து ஃபிரிக்ஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு ஸ்மூத்தா இருக்கோ அந்த அளவுக்கு ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் கம்மியா இருக்கும், எந்த அளவுக்கு ரஃபா இருக்கோ அந்த அளவுக்கு ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும். அடுத்து மூணாவது, இது டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் ஸ்பீட் ஆஃப் ரொட்டேஷன் அண்ட் ஸ்லைடிங். ஸோ இந்த ஸ்பீட் ஆஃப் ரொட்டேஷனவோ ஸ்லைடிங்கவோ பொறுத்தது அல்ல. டஸ் நாட் டிபெண்ட் அப்படின்னு என்ன அப்படின்னா, இப்போ ஒரு வண்டி வந்து 10 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுது, ஒரு டூ வீலர் போகுது அல்லது கார் போகுது. அதே வந்து 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல அப்புறம் போகுது அப்படின்னா 10 கிலோமீட்டர்ல போறப்ப வந்து ஃபிரிக்ஷன் விசை கம்மியா இருக்கும், 50 கிலோமீட்டர்ல போனா ஃபிரிக்ஷன் அதிகமா இருக்கும், 100 கிலோமீட்டர்ல போனா இன்னும் விசை ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும் அப்படின்னா இல்லை.
அது வந்து எந்த ரொட்டேஷன் அப்படின்னா சுழலும் ஒரு பகுதியில சுழலும் பார்ட் ஒரு தரை மேல அல்லது ஒரு சர்ஃபேஸ் மேல இன்னொரு பொருள் சுழலும் போது அது எந்த ஸ்பீட்ல சுத்தினாலும் ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ்ங்கிறது சேம். அது வந்து அதோட டோட்டல் வெயிட். இப்போ கார் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபிரிக்ஷன் ஒரு மாதிரி இருக்கும். அதோட வெயிட் ஏன்னா வெயிட் அதிகமா இருக்கிறதுனால. டூ வீலர்னா அதுக்கு வேற மாதிரி இருக்கும், லாரின்னா வேற மாதிரி இருக்கும், பெரிய ட்ரக்குன்னா அதுக்கு வேற மாதிரி ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். என்ன காரணம்னா அதோட வெயிட் தானே தவிர அதோட சுழலும் வேகம் அல்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா இட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த வெயிட் ஆஃப் தி ஸ்லைடிங் பாடி அப்படின்னா இது வந்து ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஃபிரிக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா அந்த வெயிட் ஆஃப் தி பாடிக்கு தகுந்த மாதிரி அதோட ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் கம்மியாவோ அதிகமாவோ ஆகும் அப்படிங்கிறது வந்து லாஸ் ஆஃப் ஃபிரிக்ஷன். ஸோ லாஸ் ஆஃப் ஃபிரிக்ஷன்ல வந்து 4 இது இருக்கு, 4 விதிகள். முதல்ல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா டஸ் நாட் டிபெண்ட் ஆன் தி ஏரியா ஆஃப் கான்டாக்ட் ஆஃப் தி டூ சர்ஃபேசஸ். அது ஏரியா ஆஃப் கான்டாக்ட் அதோட பரப்பளவை பொறுத்ததல்ல. ரெண்டாவது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் தி நேச்சர் ஆஃப் டூ சர்ஃபேசஸ் இன் கான்டாக்ட் அண்ட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் லைக் ஸ்மூத் ஆர் ரஃப். அது ஸ்மூத்தா இருக்குதா ரஃபா இருக்குதா அதோட தன்மையை பொறுத்தது. மூணாவது டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் ஸ்பீட் ஆஃப் ரொட்டேஷன். அது சுழலும் வேகத்தை பொறுத்தது அல்ல. அடுத்து நாலாவது வந்து எதை பொறுத்தது அப்படின்னா அதோட வெயிட்டை பொறுத்தது, எடையை பொறுத்தது. சுழலும் அல்லது நகரும் பொருளின் எடையை பொறுத்தது அப்படிங்கிறது லாஸ் ஆஃப் ஃபிரிக்ஷன், ஃபிரிக்ஷனோட விதிகள் அப்படிங்கிறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபிரிக்ஷன். ஸோ இந்த ஃபிரிக்ஷன் வந்து என்ன, இது நன்மை தீமை ரெண்டுமே இருக்குது அப்படின்னு சொன்னோம் முதல்லயே. ஸோ அப்ப இதுல வந்து என்ன அட்வான்டேஜஸ், இந்த ஃபிரிக்ஷனால இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னா ஃபிரிக்ஷன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மெனி டைப்ஸ் ஆஃப் மோஷன். அதான் முதல்ல சொன்ன மாதிரி எல்லா இயக்கங்களுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபிரிக்ஷனை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ ஃபிரிக்ஷன் டிபெண்ட் பண்ணி ஃபிரிக்ஷன் இல்லை அப்படின்னா அந்த மூவ்மெண்ட் வந்து ரொம்ப அது வந்து ஒரு ஸ்டாகர்டா இருக்கும், அல்லது வந்து நமக்கு என்ன நினைக்கிறோமோ அந்த மாதிரி அது மூவ் ஆகாது. இட் ஹெல்ப்ஸ் அஸ் வாக் ஆன் தி கிரவுண்ட். நம்ம சாதாரணமா நடக்கிறது ஓடுறது எல்லாமே வந்து அந்த ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் தான் வந்து நமக்கு துணை இருக்குது. நம்ம பாத்தீங்கன்னா இப்போ நல்லா ஓடுறவங்க ரொம்ப ரன்னிங் ரேஸ்ல எல்லாம் கலந்துருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஷூ வந்து இது பண்ணுவாங்க. ஒரு ஃபுட்பால் விளையாடணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஷூ வந்து கீழே அந்த பட்டன்ஸ் எல்லாம் வந்து வச்ச மாதிரி ஷூ இருக்கும். நம்ம சாதாரணமா நம்மளே வந்து பாத்தீங்கன்னா ஒரு செப்பல் வந்து கொஞ்சம் தேஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு இதுல போனோம் அப்படின்னா ஸ்லிப் ஆகும், அல்லது செப்பல் போட்டுட்டு டைல்ஸ்ல ஏதாவது நடந்தோம்னா ஸ்லிப் ஆகிற மாதிரி இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா போதுமான ஃபிரிக்ஷன் விசை இல்லை அப்படிங்கிறது. ஸோ போதுமான ஃபிரிக்ஷன் விசை இருந்துச்சு அப்படின்னா அப்பதான் வந்து நம்ம நடக்கிறது அதெல்லாம் வந்து சரியா வந்து இருக்கும். இப்போ சாதாரணமா ஒரு பாத்தீங்கன்னா ஒரு வாழைப்பழ தோல் போடுறாங்க கீழே அப்படின்னா அது மேல வந்து கால் வச்சா திடீர்னு வந்து என்ன ஆகும், வலிக்கு விடும். அது எண்ணெய் வந்து எங்கேயாவது சிந்திருச்சு, வீட்டுக்குள்ள ஒரு இதுல எண்ணெய் சிந்திருச்சு அப்படின்னா அது மேல கால் வச்சா வலிக்கு விடும். காரணம் என்ன அப்படின்னா அந்த எண்ணெய் அப்படிங்கிறது நம்ம வந்து நம்ம காலுக்கும் அந்த தரைக்கும் இருக்கக்கூடிய மினிமம் ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ், தேவையான மினிமம் ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸும் கூட கம்மி பண்ணிடுது. ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா நம்ம வந்து வலிக்கு விழ வேண்டிய சூழ்நிலை வருது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது, வழுக்கக்கூடாது அப்படின்னா மினிமம் ஃபிரிக்ஷன் வந்து நமக்கு தேவை. அது ஒரு வந்து ஃபிரிக்ஷனோட அட்வான்டேஜ். அடுத்த பிரேக்ஸ் இன் எ கார் மேக்ஸ் யூஸ் ஆஃப் ஃபிரிக்ஷன் டு ஸ்டாப் த கார். அப்போ கார்ல பாத்தீங்கன்னா ஃபிரிக்ஷன் பிரேக் தான் எல்லாம். இப்போ வந்து நியூமேட்டிக் போட்டாலும் நியூமேட்டிக் எது போட்டாலும் கடைசியில வந்து என்ன அப்படின்னா அந்த கடைசியா அந்த வீல்ல வந்து அந்த வீல் ட்ரம்ல வந்து அது வந்து வச்சு பிடிச்சி அமுத்தி பிடிச்சி நிறுத்துறது என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா அந்த ஃபிரிக்ஷன் பிரேக் ஷூ. அந்த பிரேக் ஷூல இருக்கக்கூடிய ஃபிரிக்ஷன் தான் பிரேக் ஷூவுக்கும் அந்த பிரேக் ட்ரம்முக்கும் இடையில இருக்கக்கூடிய ஃபிரிக்ஷன் தான் அந்த காரை வந்து நிறுத்துறதுக்கு யூஸ் ஆகுது. இப்போ எந்த அளவுக்கு கார் எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து நம்ம அதிகமா போறோம் ஸ்பீடா போறோம் அப்படிங்கிறத விட வந்து எவ்வளவு கண்ட்ரோலா போறோம், பிரேக் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வண்டிகள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா கூட இருக்கலாம், ஆனா பாத்தீங்கன்னா பிரேக் எல்லாம் பக்காவா தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா பிரேக் இல்லை அப்படின்னா அதனால வந்து ஆக்சிடென்ட்டுகள் அதிகமா நடக்கும். அந்த பிரேக் எஃபெக்டிவா இருக்கணும்னா பிரேக் சரியா பிடிக்கல அப்படி இப்படின்னு நல்லா வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒண்ணு வந்து அதோட மெக்கானிக்கல் இது அதோட வந்து இருக்கக்கூடிய அது அதுல வந்து ஹைட்ராலிக் அதோட இது வந்து அந்த பிரச்சனை இருக்கலாம். அதையெல்லாம் மீறி அடுத்தது வந்து என்னன்னா அந்த ட்ரம்ல வந்து பிடிக்கக்கூடிய பிரேக் ஷூ. அந்த பிரேக் ஷூ தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒவ்வொரு தடவை சர்வீஸுக்கு போறப்ப பாத்தீங்கன்னா அந்த பிரேக் ஷூ புதுசா போடுவாங்க. காரணம் என்னன்னா அதை அழுத்தி அந்த ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸை கொடுத்து அது வந்து தேஞ்சிருக்கும். ஸோ அதனால வந்து அதை வந்து மாற்றி ஆக வேண்டிய சூழ்நிலைக்கு போகும். அடுத்து பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ராய்ட்ஸ் ஆர் பர்ன்ட் இன் த அட்மாஸ்பியர் பிஃபோர் ரீச்சிங் எர்த் டியூ டு ஃபிரிக்ஷன். இப்ப பாத்தீங்கன்னா விண்கல் அடிக்கடி வந்து 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு விண்கல் வந்துட்டு இருக்குது, பூமியை நோக்கி வந்துட்டு இருக்குது. எப்போ நியூஸ் பாத்தீங்கன்னாலும் வந்து ஏதோ ஒன்று போட்டிருப்பாங்க, ஏதோ ஒரு நட்சத்திரம் நம்ம பூமியை நோக்கி வந்துட்டு இருக்குது, விண்கல் நம்ம பூமியை நோக்கி வந்துட்டு இருக்குது, அதனால வந்து நிறைய பலத்த சேதம் ஆகுமா அப்படி இப்படி எல்லாம் போடுவாங்க. அதே மாதிரி நிறைய விண்கல்கள் வந்து நம்ம பூமியை நோக்கி, ஏன்னா அந்த பெரிய வானவெளியில வந்து பூமி ஒரு இடத்துல சுத்திட்டு இருக்கு, அதே மாதிரி பல கோள்கள் இருக்குது,
பல விண்மீன்கள் இருக்குது. அந்த விண்மீன்ல இருந்து உடைஞ்சு வரக்கூடிய பார்ட் வந்து நம்ம பூமியை நோக்கி வரும். வந்து வந்து நேரா அப்படியே வந்து அடிச்சதுன்னா கண்டிப்பா அதனால வந்து சேதங்கள் இருக்கும். ஆனா அது என்ன அப்படின்னா பெரும்பாலும் வந்து அந்த சேதங்கள் வந்து நடக்காததுக்கு காரணம் என்ன அப்படின்னா அது வர்றப்ப வந்து நம்ம சொன்னோம் இல்லையா ஏர் ஃபிரிக்ஷன், ஃப்ளூயிட் ஃபிரிக்ஷன் அப்படிங்கிறது. ஸோ அது வந்து அது வர வர என்ன ஆகுதுன்னா அந்த காத்துல வரக்கூடிய ஃபிரிக்ஷன் விசை அதை வந்து தேய்ச்சி அது வந்து தீ பிடிச்சி எரிஞ்சு பேர்ன் ஆயிருது. அதுல வந்து அதுவும் வந்து ஒரு முக்கியமான ஃபிரிக்ஷனோட மெயின் அட்வான்டேஜ். இல்ல அப்படின்னா நம்ம வந்து அதனால வந்து பூமியோ மற்ற கிரகங்கள் வந்து நிறைய பாதிக்கப்படக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஸோ இட் ஹெல்ப்ஸ் இன் த ஜென்ரேஷன் ஆஃப் ஹீட் when we rub our hands. அதை பார்த்தீங்கன்னா நார்மலா வந்து ஒரு நம்ம கையை தேய்ச்சோம்னாவே இன்னும் சூடா இருக்கும். இப்போ நார்மலா வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றாங்கன்னா ஒருத்தர் வந்து திடீர்னு மயக்கம் போட்டாங்க ஏதாவது இது பண்றாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்றோம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதே அவங்க என்னன்னா கால் நல்லா தேய்ச்சி விடுவாங்க கையை நல்லா தேய்ச்சி விடுவாங்க. என்னன்னா பாடியில அந்த மினிமம் அந்த சூடு இருக்கணும். சூடு இருந்தால் தான் வந்து பிளட் சர்க்குலேஷன் வரும். ஸோ அந்த பிளட் சர்க்குலேஷன் வர்றதுக்காக அந்த ரப் பண்ணி ஹீட் ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரப்பிங் அப்படிங்கிறது அகெயின் வந்து ஃப்ரிக்ஷனை பொறுத்து தான். ஸோ எந்த அளவுக்கு இதுல வந்து நன்மைகள் இருக்குதோ அதே மாதிரி இதுல வந்து தீமைகளும் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஸோ அதான் வந்து இது நல்லதா கெட்டதா அப்படின்னு ஜட்ஜ் பண்ண முடியாத மாதிரி ஒரு விஷயம் இது. இது வந்து ஃப்ரிக்ஷன் ப்ரொடியூசஸ் அன்னெசரி ஹீட் லீடிங் டு த வேஸ்டேஜ் ஆஃப் எனர்ஜி. இப்போ நிறைய இது பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் வந்து தேவையில்லாத ஹீட்டு வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்று வந்து நம்ம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று இப்போ ஆட்டோமொபைல் அப்படின்னா அந்த என்ஜின்ல வரக்கூடிய சூடு ஒன்று. அது இல்லாமல் இந்த வீல்ல அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஓடுறதுனால வரக்கூடிய ஹீட்டு. அது எதனாலன்னா அந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் தான். அந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் அங்கே வர்றதுனால அது வந்து அந்த பாடியை ஹீட் பண்ணுது, அந்த தேய்மானத்தை உருவாக்குது. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு தேவையில்லாத விஷயம். அந்த தேய்மானம்ங்கிறது வர்றதுனால தான் நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்குது மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று போட வேண்டியது, ரெகுலர் சர்வீசிங் ஒன்று பண்ண வேண்டியது இருக்குது. அதனால வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்க்கு வந்து அதுல போயிட்டு இருக்கும். மெஷின் அப்படின்னா பாத்தீங்கன்னா இப்போ லேத் அப்படின்னா புதுசா வாங்குறாங்க அப்படின்னா புதுசா வாங்குறப்ப பாத்தீங்கன்னா நல்லா அக்யூரேட்டா இருக்கும், ஜீரோ ஜீரோ அக்யூரேசியில இருக்கும். நாளாக நாளாக வந்து என்னதான் லூப்ரிகேஷன் பண்ணி இதெல்லாம் பண்ணனாலும் அதையும் மீறி அந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஆக்ட் ஆகுறப்ப என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சு கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் 2 வருஷம் நல்லா அக்யூரேசி வரும். அப்புறமா வந்து திருப்பி அது வந்து அக்யூரேசி டவுன் ஆயிரும். அப்புறம் அதை வந்து ரஃப் ஒர்க்குக்கு தான் யூஸ் பண்ண முடியும். எவ்வளவு லட்சம் போட்டு வாங்கினாலும் அது வந்து அந்த அக்யூரேட் ஜாபுக்கு அது சூட் ஆகாது. இல்லைன்னா திருப்பி ரீகண்டிஷனிங் அதுக்கு பல லட்சம் செலவு பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து ஃப்ரிக்ஷன் வந்து நமக்கு மோசமான ஒரு செயலை தான் நமக்கு பண்ணிட்டு இருக்குது. அடுத்து the force of friction acts in the opposite direction of motion. So friction slows down the motion of the moving objects. ஒரு பொருள் மூவ் ஆகுது அப்படின்னா இந்த ஃப்ரிக்ஷன் என்ன பண்ணுதுன்னா அதுக்கு ஆப்போசிட் விசை கொடுக்குது. ஸோ இந்த ஆப்போசிட் விசை கொடுக்கறதுனால நம்ம என்ன வேகத்தில் நம்ம மூவ் ஆகணும்னு நினைக்கிறோமோ அந்த வேகத்தில் ஆக்சுவலா மூவ் ஆக முடியறது இல்லை. ஸோ நம்ம எஃபிஷியன்சி அப்படிங்கிறது எந்த ஒரு மூவ் ஆகக்கூடிய பொருளோட எஃபிஷியன்சியுமே வந்து இந்த ஃப்ரிக்ஷன்னால கம்மியாகுது. அது ஸ்லோஸ் டவுன்ஸ் தி மோஷன். அடுத்தது ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் ஆர் காஸ்டு டியூ டு த ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த ட்ரீ பிரான்ச்சஸ். ஸோ இது வந்து ஃபாரஸ்ட் ஃபயர் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மலை சூழ்ந்து இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும். திடீர்னு பார்த்தா எரிஞ்சிட்டு இருக்கும். மலையில பார்த்தா நைட்டு சாயந்தரமான எரிஞ்சிட்டு இருக்கும். அது வந்து ஒன்று வந்து வேணுனே வந்து பண்றது சிலதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த கறிக்காக வந்து மரங்களை வந்து கொளுத்தி விடுறது அந்த மாதிரி வேலை நடக்கும். அது இல்லாம நார்மலாவே வந்து இப்போ ஃபாரின்ல எல்லாம் வந்து இந்த மாதிரி வேலை பண்றது இல்லை. ஆனா வந்து பல ஆயிரம் ஏக்கர் வந்து காடு வந்து தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்கும். அப்புறம் வந்து அது வந்து பல நாள் போராடி பல மாசக்கணக்கில் கூட போராடிட்டு இருப்பாங்க தீ அணைக்கிறதுக்கு. அதெல்லாம் எப்படி ஆகுதுன்னா இந்த வெயில்னால ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து மரங்கள் வந்து உரசுறப்போ அதுல வரக்கூடிய ஹீட் வந்து அது நெருப்பா மாறி அதை வந்து அந்த இதை வந்து அழிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி நம்ம மரம் வளர்க்குறதே எவ்வளவு இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா அதே வந்து இந்த ஃப்ரிக்ஷன்னால பல ஆயிரம் மரங்கள் வந்து எரிஞ்சு சாம்பலாயிட்டு இருக்கிறது நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இது வந்து ஃப்ரிக்ஷன் நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மோசமான விஷயம். அடுத்தது வந்து a lot of money goes into prevention friction and the usual wear and tear caused by it by using techniques like greasing and oiling. இப்போ இது வந்து பல அதான் சொன்ன மாதிரி பல ஆயிரம் பல லட்சம் பல கோடி ரூபாய் வந்து டோட்டலா உலகம் பூரா வந்து இந்த ஃப்ரிக்ஷன்னால வந்து அதுக்காக நிறைய ஆயில் ஊற்ற வேண்டியது இருக்குது, நிறைய லூப்ரிகேஷன் பண்ண வேண்டியது இருக்கு, நிறைய ரீகண்டிஷனிங் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல ஆயிரம் கோடி வந்து இதனால வந்து போயிட்டு இருக்குது. ஸோ இதனால இதுவும் வந்து நம்ம ஃப்ரிக்ஷன் நமக்கு கூடிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ தேவையில்லாத ஒரு ஹீட்டை இது பண்ணுது, நம்மளோட மூவ்மெண்ட்டை வந்து தேவையான எஃபிஷியன்சியில் போகாம தடுக்குது. அடுத்தது வந்து காட்டுல நடக்கக்கூடிய ஃபயர் அதெல்லாம் வந்து நம்ம இதனால வந்து தீ பிடிக்கிறதெல்லாம் இதனால நடக்குது. பல ஆயிரம் கோடி வந்து நமக்கு இதனால வந்து வேஸ்ட் ஆகுது மெயின்டெனன்ஸ்னால.
சரி, அப்ப இப்படி இருக்கிறப்போ அந்த இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, வந்து ஃப்ரிக்ஷனை வந்து நம்ம கம்மி பண்ணணும். ஃப்ரிக்ஷனை கம்மி பண்றதுக்கு நம்ம எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம ஃப்ரிக்ஷன் வச்சுட்டா போதும். ரொம்ப வந்து ஃப்ரிக்ஷனை வந்து கம்மி பண்ணாலும், இப்ப டயர் வந்து மொழு மொழுன்னு போட முடியாது. அது ஃப்ரிக்ஷன் கண்டிப்பா வேணும். அதுக்கு தான் ரெட்ரீட்டிங்கிறது பண்ணி ஆகணும். அந்த த்ரெட்ஸ், பட்டன்ஸ் இருந்துச்சுன்னா தான் அது வந்து கரெக்ட்டா வந்து மூவ்மெண்ட் இருக்கும். ஆனா வந்து தேவையான அளவு மட்டும் வச்சுட்டு பண்ற மாரி அது வந்து பண்ணணும். அது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, லூப்ரிகன்ட்ஸ் அப்ளை டூ சர்ஃபேசஸ் டூ ரெடியூஸ் ஃப்ரிக்ஷன். வந்து லூப்ரிகன்ட்ஸ்னா உயவு எண்ணெய், ஆயில் விடுறாங்க இல்லையா? இப்ப எந்த ஒரு மெஷினுமே பார்த்தீங்கன்னா, நீங்க ஆன் பண்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, சாதாரணமா மேனுவலா கன்வென்ஷனல் லேத்து, கன்வென்ஷனல் மெஷின் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ட்ரெய்னிங்கே எப்படின்னா, ஃபர்ஸ்ட் முதல்ல மெஷின் எல்லாம் சுத்தமா தொடச்சு, ஆயில் வந்து விட்டு, அதுல ஸ்லைடு எல்லாம் வந்து ஹேண்ட்ஸ் மேனுவலா ஆப்பரேட் பண்ணி பார்த்துட்டு, அப்புறம் தான் வந்து மெஷின் ஆன் பண்ணணும். அதே மாரி இப்ப வர ஆட்டோமேட்டிக் மெஷின் எல்லாம் இப்ப சிஎன்சிலலாம் பார்த்தீங்கன்னா, அதிலேயே வந்து ஒரு லூப்ரிகேஷன் சிஸ்டமே இருக்கும். மெஷின் நீங்க வந்து மெயின்ஸ் ஆன் பண்ணீங்கன்னாவே வந்து அந்த லூப்ரிகேஷன் சிஸ்டம் எல்லாம் ஒர்க் ஆகி எல்லா பக்கம் வந்து எல்லா பாயிண்ட்டுக்கும் வந்து லூப்ரிகேஷன் ஆயில் போன பின்னாடி தான் வந்து நீங்க மெஷின் ஆன் பண்ணாவே மெஷின் வந்து ரொட்டேஷனுக்கு ரெடியா இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து அந்த லூப்ரிகேஷன் சிஸ்டம் ஒர்க் ஆகலைன்னாவே அதுக்கு சென்சார் வச்சிருக்காங்க. அந்த லூப்ரிகேஷன் சிஸ்டம் ஒர்க் ஆகலைன்னா உங்களுக்கு வந்து அந்த இது வந்து மெஷினே வந்து ஆன் ஆகாது. அந்த மாதிரி ஒரு ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டம் எல்லாம் இப்ப கொண்டு வந்துட்டாங்க. ஸோ லூப்ரிகேஷன் அப்படிங்கிறது வந்து ஃப்ரிக்ஷனை மிக மிக குறைக்கிறதுக்கு பயன்படுது. இது வந்து இந்த வேக்ஸ், கிரீஸ் இந்த மாதிரி எல்லாம் நம்ம அதில் வந்து நிறைய ஆயில் நாம போடலாம், அந்த கிரீஸா போடலாம், அல்லது வேக்ஸ் ரொம்ப வந்து ட்ரையா இருக்க வேண்டிய இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா வேக்ஸ் அப்ளை பண்ணா அதே வந்து ஒரு ஃப்ரிக்ஷன் ரெடியூசிங் ஏஜென்ட் அது. அடுத்தது சேஞ்சிங் த டைப் ஆஃப் ஃப்ரிக்ஷன். சேஞ்சிங் த டைப் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா இப்போ வந்து ஒன்று ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷனை வந்து நம்ம வந்து ரோலிங் ஃப்ரிக்ஷனாக மாற்றலாம். உதாரணத்துக்கு வந்து இது என்ன, இந்த பேரிங்ஸ் யூஸ் பண்றாங்க இல்லைங்களா? எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரொட்டேஷன் பார்ட்லையும் பேரிங்ஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவாங்க. இப்போ மோட்டார் அப்படின்னா மோட்டார் வந்து நம்ம வந்து உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரிங் இருக்கும். அந்த பேரிங்னால தான் வந்து அது வந்து ஸ்மூத்தா வந்து அது சுத்துது. இப்போ நிறைய இது வந்து சத்தம் இல்லாம சுத்துறதுக்கு அதெல்லாம் காரணம் என்னன்னா இந்த பேரிங்ஸ். நம்ம ஃபேன் இருக்குது, ஃபேன்ல பார்த்தீங்கன்னா பேரிங்ஸ் 2 டபுள் பால் பேரிங் அப்படின்னு போல சொல்லுவாங்க. 2 பால் பேரிங் போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா பேரிங்ஸ்லயே நிறைய டைப் இருக்கு. அது வந்து அந்த லோடுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த பேரிங்கிறது எதுக்குன்னா ஃப்ரிக்ஷனை மினிமைஸ் பண்றது, ஃப்ரிக்ஷனை ஒரு ஃப்ரிக்ஷனை இன்னொரு டைப் ஆஃப் ஃப்ரிக்ஷனை மாத்துறது. ஒரு ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கறது வந்து நம்ம சாதாரண பேரிங் போடாம ஒரு புஷ்ஷுக்குள்ள போட்டு அந்த மோட்டரை ஓட்டுனோம்னா அது வந்து ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் மாதிரி ஆகி போகும். அதுல வந்து நம்ம என்ன அப்படின்னா ஃப்ரிக்ஷன் வந்து அதிகமாகும், அப்ப தேய்மானம் வந்து அதிகமாகும். ஆனா வந்து இதுல வந்து ரோலிங் ஃப்ரிக்ஷனா அது மாத்துறப்போ பால் பேரிங் போட்டு நம்ம ரோலிங் ஃப்ரிக்ஷனா அந்த பால் கான்டாக்ட் இருக்கு இல்லையா, கான்டாக்ட் வந்து ஒரு சிங்கிள் பாயிண்ட்ல ஆகுறதுனால வந்து ஃப்ரிக்ஷன் வந்து அது வந்து கம்மியா இருக்குது. அதுக்கு லூப்ரிகேஷன், அதுல வந்து ஆயில் சீல்டு பேரிங் நல்லா இருக்குது. அதனால வந்து இது பேரிங்ஸை யூஸ் பண்ணி ஒரு டைப் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இன்னொரு டைப் ஆஃப் ஃப்ரிக்ஷனை மாத்துறது மூலமா நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணலாம், ஃப்ரிக்ஷனை வந்து குறைக்கலாம். மேக் சர்ஃபேசஸ் தட் ரப் அகேன்ஸ்ட் ஈச் அதர் ஸ்மூத்தர். அப்படின்னா வந்து சர்ஃபேஸ் வந்து நம்ம சொல்லியிருந்தோம், முதல்ல வந்து சொன்னோம், ஃப்ரிக்ஷன்ங்கிறது வந்து அதோட தன்மையை பொறுத்தது, சர்ஃபேஸுகளோட தன்மையை பொறுத்து. சர்ஃபேஸோட தன்மையை பொறுத்து அப்படின்னா அப்படின்னா ரொம்ப ஃப்ரிக்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ரஃபா இருந்துச்சுன்னா ஃப்ரிக்ஷன் அதிகமா இருக்கும். ஸ்மூத் அப்படிங்கிற ரொம்ப ஸ்மூத்தா பண்ணோம்னா அது ஃப்ரிக்ஷன் ரொம்ப கம்மியாகி அது வந்து நெகட்டிவா இம்பாக்ட் ஆயிரும். ஸோ தேவையான அளவு நம்ம வந்து ஃப்ரிக்ஷனை அது வந்து நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்மூத்தாவோ ரஃபாவோ அதை வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து ஃப்ரிக்ஷன் ரெடியூஸ் பண்றதுக்கான சில இதெல்லாம் வந்து என்னென்ன மெத்தட் வந்து லூப்ரிகன்ட் அப்ளையும் லூப்ரிகன்ட் வந்து அதுல போடுறாங்க. இதுல பார்த்தீங்கன்னா ஆயில் ஆயில் போடுறாங்க. இப்போ பாலிஷிங் சர்ஃபேசஸ் இதெல்லாம் வந்து இந்த ஸ்கேட்டிங் பண்ற மாதிரி சரியா நம்ம இதுல எல்லாம் வச்சிருக்காங்க இல்லையா, ஏதோ பார்க்ல எல்லாம் இருக்க மாதிரி அது வந்து அந்த சர்ஃபேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஷீட்டு சைனிங் ஷீட்டா போட்டு மேலே உட்காந்து அப்படியே சல்லுன்னு கீழே வர்ற மாதிரி இருக்குது. இப்போ ஏடிங் வீல்ஸ், இப்போ சூட் கேஸுக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மூவ் பண்றதுக்கு நமக்கு கஷ்டமா இருக்குதுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை வந்து வீல் வச்சு இப்போதெல்லாம் வந்து அந்த மாதிரி சூட் கேஸுக்கு வந்துருச்சு. அதை வந்து நம்ம யூஸ் பண்றது மூலமா அதை வந்து நம்ம ஃப்ரிக்ஷன் அப்படியே வந்து சூட்கேஸ் அப்படியே தரையில வச்சு இழுக்க முடியாது. இழுத்தாலும் ரொம்ப ஃபோர்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதுக்காக இது வந்து நம்ம வந்து வீல் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ சாதாரணமா வந்து ஒரு மெஷினே வந்து மூவ் பண்றோம் அப்படின்னா ஒரு ஒர்க் ஷாப்ல பாத்தீங்கன்னா ஒரு லேத்தை வந்து மூவ் பண்ணணும்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கீழே அப்படியே தள்ள முடியாது. அப்படியே தள்ளினா வந்து நகராது அவ்வளவு சீக்கிரத்துல. ஏன்னா அந்த கான்டாக்ட் சர்ஃபேஸ் அதிகமா இருக்கிறதுனாலையும் அந்த ரஃபா இருக்கிறதுனால அது வந்து அதிகமா ஃபோர்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதோட தரையும் டேமேஜ் ஆயிரும். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு ஒரு பைப்பு முன்னாடி ஒரு பைப் பின்னாடி ஒரு பைப் போட்டு மேலே ஏற்றி அதுல மெஷினுக்கு அடியில வச்சு அதை நகர்த்தினா அதன் மூலமா வந்து என்ன ஆகுன்னா அப்படியே ரோல் ஆகிட்டு ஈஸியா போகும்.
அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பண்ணலாம். ஃப்ரிக்ஷன் ரெடியூஸ் பண்றதுக்கான மெத்தட்ஸ். பால் பேரிங்ஸ் யூஸ் பண்றது. பேரிங்ஸ் யூஸ் பண்றதுங்கிறது ஒரு ஃப்ரிக்ஷன் ரெடியூசிங் டெக்னிக். ஸோ இது வந்து இப்போ ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது என்ன, ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃப்ரிக்ஷனோட அது ஆப்போசிட் ஃபோர்ஸ் கொடுக்கக்கூடிய மூவ்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது. அப்போ ஃப்ரிக்ஷனுங்கிறது அதில் வந்து டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பார்த்தா ஸ்டாட்டிக், ஸ்லைடிங், ரோலிங், கேஸ், ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது. அடுத்தது வந்து ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது பார்த்தா லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் என்னன்னு பார்த்தோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் மியூ அப்படிங்கிறது F/W அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ ஃப்ரிக்ஷனோட லாஸ், அதோட ஃப்ரிக்ஷன் உராய்வுக்கான விதிகள் என்னென்ன அப்படிங்கிறது பார்த்தோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன்னால என்னென்ன அட்வான்டேஜ், ஃப்ரிக்ஷன்னால என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து ஃப்ரிக்ஷன் வந்து எப்படி வந்து நம்ம குறைக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான மெத்தட்ஸ் அதை பார்த்தோம். இப்போ இதுல இருந்து இதெல்லாம் வந்து வச்சு இதுல இருந்து வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ், இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, இப்போ இந்த சப்ஜெக்ட்ல இருந்து எந்த மாதிரி கொஸ்டின் வரும் அப்படிங்கிறது எடுத்து கொடுத்துருக்குது. அந்த கொஸ்டின்ஸ் ஒரு 10 கொஸ்டின்ஸ் அது மாதிரி இருக்கு, அது பார்ப்போம். இது ஆல்மோஸ்ட் வந்து எல்லாம் பார்த்தவங்களுக்கு வந்து முன்னாடி இந்த பாரத் ஸ்கில்ஸ்ல எல்லாம் எடுத்தவங்களுக்கு தெரியும் இந்த கொஸ்டின்ஸ் என்ன அப்படிங்கிறது. விச் இஸ் த லா ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் இஸ் த லா ஆஃப் ஃப்ரிக்ஷன், உராய்வின் விதி என்ன அப்படிங்கிறது. ஏ வந்து பாருங்க ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இஸ் டிபெண்டன்ட் ஓவர் தி ஏரியா அண்ட் ஷேப் ஆஃப் கான்டாக்டிங் சர்ஃபேஸ். அது ஏரியாவை பொறுத்தது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் ஆஃப் தி அப்படின்னா ஏரியாவை பொறுத்தது, ஏரியாவையோ ஷேப்போ அது பரப்பளவையோ வடிவத்தையோ பொறுத்ததல்ல அப்படிங்கிறது. பி வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு நார்மல் ரியாக்ஷன், நார்மல் ரியாக்ஷனுக்கு எதிர் விகிதத்தில் இருக்குது அப்படிங்கிறாங்க. சி வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் இன் த சேம் டைரக்ஷன் ஆஃப் மோஷன், ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எந்த எப்படி பொருள் மூவ் ஆகுது அதே டைரக்ஷன்ல இருக்குங்கிறாங்க. அடுத்தது வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் நாட் எ டிபெண்டன்ட் ஆன் நேச்சர் ஆஃப் கான்டாக்டிங் சர்ஃபேஸ். நேச்சர் அப்படின்னா அதோட தன்மையை பொறுத்தது அல்ல அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலா அது தன்மையை பொறுத்தது, அதனால டி கிடையாது. பாத்தீங்கன்னா இது வந்து பியும் வந்து ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு நார்மல் ரியாக்ஷன், அதுவும் கிடையாது. சி கிடையாது. அதனால வந்து இது வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இண்டிபெண்டன்ட் ஓவர் தி ஏரியா அண்ட் ஷேப் ஆஃப் கான்டாக்டிங் சர்ஃபேசஸ், அதாவது பரப்பளவையும் அதோட வடிவத்தையும் பொறுத்ததல்ல. ஒரு பொருள் வந்து இன்னொரு பொருள் மூவ் ஆச்சு, அதோட பரப்பளவையும் வடிவத்தையும் பொறுத்ததல்ல ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்ங்கிறது. ஸோ அது ஆன்சர் வந்து இதுக்கு ஏ. ரெண்டாவது வந்து வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எகெயின்ஸ்ட் எ மோஷனல் ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஒரு பொருள் வந்து மூவ் ஆகுது அப்படின்னா அது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஏ வந்து இன்க்ளைன் டு தி ஆப்ஜெக்ட், அந்த பொருளுக்கு வந்து சாய்வா இருக்கும். பி ஆப்போசிட் டு தி ஆப்ஜெக்ட், அந்த பொருள் நகரக்கூடியதுக்கு எதிர் திசையில் இருக்கும். சி வந்து பேரலல் டு தி ஆப்ஜெக்ட், அதற்கு இணையா இருக்கும். டி பர்பெண்டிகுலர் டு தி ஆப்ஜெக்ட், அதுக்கு செங்குத்தா இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுல வந்து என்ன அப்படின்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ்னாவே அது மூவ்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்ல தான் இருக்கும். ஸோ ஆப்போசிட் அப்படின்னா ஆப்போசிட் டு தி ஆப்ஜெக்ட். இதுக்கு ஆன்சர் வந்து பி, ஆப்போசிட் டு தி ஆப்ஜெக்ட். மூணாவது which force is directly proportional to the normal reaction between the contacting surfaces. Which force is directly proportional to the normal reaction between the contacting surfaces. எந்த ஃபோர்ஸ் வந்து நார்மல் ரியாக்ஷனுக்கு நேர் விகிதத்தில் இருக்கும் அப்படிங்கிறது. ஏ வந்து புல்லிங் ஃபோர்ஸ், பி புஷிங் ஃபோர்ஸ், சி ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், டி அலைட் ஃபோர்ஸ். புல்லிங் ஃபோர்ஸ் இழு விசை, புஷிங் ஃபோர்ஸ் தள்ளு விசை, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் உராய்வு விசை, டினா அலைட் ஃபோர்ஸ். அலைட் ஃபோர்ஸ் அது சம்பந்தப்பட்ட அது இணைந்த விசைகள் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து எது இருக்குன்னா டைரக்ட்லி நார்மல் ரியாக்ஷனுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், சி. அடுத்து which one of the following acts in between the wheels and roads if the vehicles are able to run on roads. இப்போ ரோட்ல வந்து வெஹிக்கிள் போறப்போ எந்த ஃபோர்ஸ் வந்து which one of the following acts, எது வந்து கீழ்கண்ட எது வந்து வீலுக்கும் ரோடுக்கும் இடையில செயல்படுது அப்படின்னு. ஒன்று ஏ ஃப்ரிக்ஷன், பி கரோஷன், சி எரோஷன், டி மோஷன். இதுல வந்து என்னன்னா தரைக்கும் டயருக்கும் இடையில நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தது ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷன்ங்கிற விசை தான் வந்து கரோஷன், எரோஷன், மோஷன் எல்லாம் கிடையாது. ஸோ ஃப்ரிக்ஷன்ங்கிற ஃபோர்ஸ் தான் வந்து நம்ம இதுக்கு செயல்படுது. அடுத்து விச் இஸ் யூஸ்ஃபுல் ஃப்ரிக்ஷன், எது வந்து உபயோகமான ஒரு ஃப்ரிக்ஷன், கீழ்கொண்டதுல எது வந்து உபயோகமான ஃப்ரிக்ஷன் அப்படின்னா ரிங்ஸ் இன் த சிலிண்டர்,
சிலிண்டர்ல வந்து இந்த என்ஜின் சிலிண்டர்ல இருக்கக்கூடிய ரிங்ஸு, கிராங்க் ஷாஃப்ட் பேரிங்கு, கிராங்க் ஷாஃப்ட் பேரிங் அதுல கூடிய கிராங்க் ஷாஃப்ட் அப்படிங்கிறது நம்ம ஆட்டோமொபைல்ல எல்லாம் மெஷின்ல எல்லாம் வரக்கூடிய அது அதுக்கு இருக்கக்கூடிய பேரிங். மூணாவது வந்து வீல் ஹப் பேரிங், வீல் எல்லாம் இருக்கு இல்லையா அதுல வந்து ஹப்பில் போடுற பேரிங். பிரேக் ஷூ லைனிங். ஸோ பிரேக் ஷூ லைனிங் அப்படிங்கிறது நம்ம இது வரைக்கும் பார்த்ததுலேயே வந்து நம்ம சொன்னோம். யூஸ்ஃபுல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிரேக் ஷூவில் இருக்கக்கூடியது தான் வந்து நமக்கு யூஸ்ஃபுல் ஃப்ரிக்ஷன். ஸோ ஆன்சர் வந்து டி. அடுத்தது விச் இஸ் வேஸ்ட்ஃபுல் ஃப்ரிக்ஷன், எது வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு உராய்வு விசை. ரியர் ஆக்சில் கியர், ஆக்சில் கியர்ல வரக்கூடியது. அடுத்து டயர்ஸ் ஆன் தி ஃப்ளோர்ல டயருக்கும் ஃப்ளோருக்கும் இடையில இருக்கக்கூடிய விசை ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். பிரேக் ஷூ லைனிங், பிரேக் ஷூல இருக்கக்கூடிய லைனிங்க்கும் பிரேக் ட்ரமுக்கும் இடையில ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். கிளச்சில் இருக்கக்கூடிய கிளச் லைன்ல இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். எது வந்து வேஸ்ட் அப்படின்னா இந்த பிசிடி மூணுமே வந்து நமக்கு தேவையான ஒரு ஃப்ரிக்ஷன். ஏ வந்து ரியர் ஆக்சில் கியர், அந்த கியர்ல வரக்கூடிய ஃப்ரிக்ஷன் நமக்கு தேவையில்லாதது, அதுதான் வேஸ்ட்ஃபுல் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது. அது விச் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், எது வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை சார்ந்து இருக்குது. ஏ வந்து டைப் ஆஃப் மெட்டல், எந்த மெட்டலும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஃப்ரிக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறான். பி வந்து கான்டாக்ட் சர்ஃபேசஸ், அது கான்டாக்ட் சர்ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பொறுத்து, தன்மையை பொறுத்தது. சி வந்து குவான்டிட்டி ஆஃப் தி கான்டாக்டிங் மெட்டல்ஸ், அது எவ்வளவு மெட்டல் வந்து கான்டாக்ட் இருக்குது. குவான்டிட்டினா இப்போ நிறைய மெட்டல் வந்து இன்னும் வந்து ஒரு பெரிய மெட்டல் இன்னொரு பெரிய மெட்டல் மேல அல்லது நிறைய எண்ணிக்கையான மெட்டல் கான்டாக்ட்ல இருக்குது. குவாலிட்டி ஆஃப் மெட்டல்ஸ், மெட்டலோட குவாலிட்டிஸ், நல்ல குவாலிட்டி மெட்டலாம் மோசமான குவாலிட்டி மெட்டலாம் எதை சார்ந்தது அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது கான்டாக்டிங் சர்ஃபேசஸ். பி அது வந்து சர்ஃபேசஸை வந்து சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத்தா இருக்குதா ரஃபா இருக்காங்கிற பொறுத்து தான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். அப்போ ஹவு கோஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இஸ் எக்ஸ்பிரஸ்டு, கோஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது அதுக்கான ஃபார்முலா அல்லது அதுக்கான டெஃபினிஷன். இட் இஸ் அ ரேஷியோ, இட் இஸ் எக்ஸ்பிரஸ்டு as the ratio of force and area, ஃபோர்ஸுக்கும் ஏரியாவுக்கும் உள்ள விகிதம். ரெண்டாவது இட் இஸ் அ ரேஷியோ பிட்வீன் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அண்ட் நார்மல் ரியாக்ஷன், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுக்கும் நார்மல் ரியாக்ஷனுக்கும் இடையில உள்ள விகிதம். மூணாவது வந்து இட் இஸ் அ ரேஷியோ பிட்வீன் நார்மல் ரியாக்ஷன் அண்ட் தி மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட், நார்மல் ரியாக்ஷனுக்கும் அந்த பொருளோட நிறைக்கும் உள்ள விகிதம். இட் இஸ் எக்ஸ்பிரஸ்டு as the ratio of the weight and normal reaction, வெயிட்டுக்கும் நார்மல் ரியாக்ஷனுக்கும் உள்ள விகிதம் அப்படிங்கிற. ஸோ இதுல வந்து பி இட் இஸ் அ ரேஷியோ பிட்வீன் த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அண்ட் நார்மல் ரியாக்ஷன், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுக்கும் நார்மல் ரியாக்ஷனுக்கும் இடைப்பட்ட இதுதான் வந்து நம்ம கோஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறதுக்கான டெஃபினிஷன். இப்போ வாட் இஸ் த ஃபார்முலா டு ஃபைண்ட் அவுட் கோஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன், கோஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன. ஃபார்முலான்னு நம்ம முதலே சொன்னோம், கோஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன்ங்கிறது மியூ அப்படிங்கிற எழுத்தால குறிக்கப்படுது. மியூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் பை எடை, அதோட வெயிட். ஸோ வந்து மியூங்கிறது எஃப் இன்ட்டு டபிள்யூவா, மியூங்கிறது எஃப் பை டபிள்யூவா, மியூங்கிறது டபிள்யூ பை எஃப்ஆ, மியூங்கிறது ஆர் பை டபிள்யூவா. ஸோ மியூங்கிறது ஆக்சுவலாக வந்து லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் பை வெயிட் தான். ஸோ எஃப் பை டபிள்யூ. ஸோ ஆன்சர் வந்து பி. which symbol is used to denote coefficient of friction, எந்த சிம்பிள் வந்து கோஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனை குறிக்கிறதுக்கு பயன்படுது. ஆல்ஃபா, பி வந்து மியூ, சி வந்து பீட்டா, டி வந்து காமா. ஸோ ஆல்ஃபா பீட்டா காமா மியூ, எது வந்துன்னா மியூ, யூ மாதிரி போட்ட சிம்பிள் மியூங்கிறத வந்து கோஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனை நமக்கு டினோட் பண்றதுக்கு பயன்படாத சிம்பிள். இது வந்து ஆன்சர் வந்து பி. அடுத்து வாட் கைண்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இஸ் கால்ட் இஃப் டூ ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் இன் கான்டாக்ட் அட் ரெஸ்ட், ரெண்டு பொருள்கள் வந்து ஒரு நிலையா இருக்கிறப்போ எந்த டைப் ஃப்ரிக்ஷன் வந்து சொல்லப்படுது. அங்க வந்து இடையில வந்து ரெண்டுக்கு இடையில எந்த வகையான ஃப்ரிக்ஷன் இருக்குது, எந்த வகையான உராய்வு இருக்குது. ஏ ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன், பி ரோலிங் ஃப்ரிக்ஷன், சி ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், டி ஆங்குலர் ஃப்ரிக்ஷன். ஸோ இது வந்து சி ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், ஏன்னா ரெண்டுமே வந்து அட் ரெஸ்ட். வாட் கைண்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இஸ் கால்ட் இஃப் டூ ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் இன் கான்டாக்ட் அட் ரெஸ்ட்னு வருது இல்லையா, அட் ரெஸ்ட் அப்படின்னாவே வந்து ஸ்டாட்டிக், நகராம இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். அடுத்து விச் இஸ் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், எது வந்து சரியான வாக்கியம். ஏ லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன், லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனுங்கிறது ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷனுக்கு சமமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. பி ரோலிங் ஃப்ரிக்ஷன் இஸ் மோர் தேன் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன்,
ரோலிங் ஃப்ரிக்ஷன்ங்கிறது ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷனை விட அதிகமா இருக்கும். சி வந்து ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தேன் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன்ங்கிறது லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனை விட குறைவா இருக்கும். டி வந்து லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தேன் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன்ங்கிறது ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷனை விட குறைவா இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுல வந்து ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தேன் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். இந்த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது நம்ம பொருள் வந்து ஆக்சுவலா என்ன ஃப்ரிக்ஷன் கொடுக்குறோமோ, ஒரு 2 பொருள் நிக்குதுன்னா அதை வந்து நம்ம நகர்த்துறோம். நகர்த்துறப்ப கொடுக்கக்கூடிய விசையை விட ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் கொடுக்குற விசை வந்து கம்மியா இருக்கும். ஸோ அந்த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனை விட வந்து ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் வந்து கம்மியா இருக்கும். ஆன்சர் வந்து சி. ஸோ இதுல வந்து இந்த இதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இது வந்து எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிற சாப்டர்ல வந்து கண்டிப்பா வந்து ஒரு 3-4 கொஸ்டினாவது வரும். அது வந்து அது கால்குலேட் பண்றதுக்கான அதுக்கான ப்ராப்ளம்ஸும் கொடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. வாட்ஸ் த பர்பஸ் ஆஃப் எ லூப்ரிகன்ட்? ஒரு லூப்ரிகன்ட்டோட வேலை என்ன அப்படின்னா, ஏ டு இன்க்ரீஸ் த ப்ரெஷர், பி டு இன்க்ரீஸ் ஃப்ரிக்ஷன், சி டு ரெடியூஸ் ஃப்ரிக்ஷன், டி டு ரெடியூஸ் ப்ரெஷர். ஸோ இது வந்து நம்ம லூப்ரிகன்ட் பார்த்தோம். லூப்ரிகன்ட் யூஸ் பண்றது வந்து டு ரெடியூஸ் ஃப்ரிக்ஷன். ஆன்சர் வந்து சி. அடுத்து வாட்ஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இஃப் த ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இஸ் q? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது எந்த இதுல வந்து அடையாளப்படுத்தப்படுது? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் q-ஆ இருந்தா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன்ங்கிறது என்ன? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது இதுல வந்து பாத்தீங்கன்னா tan theta. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மியூங்கிறது ஈக்குவல் டு tan theta அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த ஒரே ஒரு ப்ராப்ளம் அது பார்த்துடலாம். What's the force required to move a body of mass 1000 kg if the coefficient of friction is 0.4? Assume 1 kg is equal to 10 Newton. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கேஜியில் கொடுத்துருக்கான், அது வந்து நியூட்டனா மாற்றி ஆன்சர் பார்த்தீங்கன்னா நியூட்டனில் கொடுத்துருக்கான். ஸோ இந்த மாதிரி வர்றப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அது கன்வெர்ட் பண்ணிக்கணும். கன்வர்ஷனுக்கு அவங்களே வந்து இப்போ இதில் கொடுத்துட்டாங்க. ஒரு கேஜிங்கிறது 10 நியூட்டன் அப்படின்னா அப்போ 1000 கிலோ அப்படிங்கிறது 1000 பெருக்கல் ஆன்சர் நியூட்டனில் கொடுத்துலாம் இந்த நியூட்டனா மாற்றிக்கலாம். 1000 பெருக்கல் 10ன்னா 10,000 நியூட்டன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 0.4. ஸோ ஏன் நம்ம வந்து ஆக்சுவலாக மியூ அப்படிங்கிறது F/W. F/W அப்படின்னு இருக்கிறது. நம்ம இதில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா பாடி W கொடுத்துட்டான், மியூ கொடுத்துருக்கான். மியூ 0.4, W வந்து 10,000. ஸோ F அப்படிங்கிறது என்னன்னா மியூ இன்டு W அப்படின்னு வந்துடும். Fங்கிறது ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அதை மியூங்கிறது F/Wங்கிற ஃபார்முலாவை அதுல ஏதாவது 2 தெரிஞ்சா 3வது நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ மியூ அப்படிங்கிறது F/W. ஸோ Fங்கிறது அப்ப என்னன்னா மியூ இன்டு W. அப்ப பாத்தீங்கன்னா 10,000 பெருக்கல் 0.4 போட்டீங்கன்னா 4000 நியூட்டன். ஏ வந்து 4000 நியூட்டன் அப்படிங்கிறது அதுக்கான விடை.